வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் லீடர் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் வரப்போட அடுத்து ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. நம்ம ஹீரோட மகளை வந்து கடத்திடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிவெஞ்ச் வந்து எடுக்க போறாரு, வில்லன்களை போட்டு வந்து காலி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து இருந்தாலும், இந்த ஒரு கதையை தமிழ் சினிமாவில் ஏற்கனவே டெம்ப்ளேட்டடாக நிறைய கதைகள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தில் அந்த கதையை டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு பேட்டர்னில் வச்சு அடாப்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தது அந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக அந்த படத்தோட கதையை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படத்தையே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் அந்த கதையை வந்து சொன்னேன் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஸ்பாய்லர் வீடியோவாகவே போயிடும். அதனால் பேசிக்காக அப்பா மகள் சென்டிமெண்ட்டில் வந்திருக்க இன்னொரு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இந்த படத்தை போய்ட்டு வந்து பாருங்கள். உள்ள வந்து பேட்டர்ன், அதாவது இந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து வேறு மாதிரி இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படம் வந்து இருக்கும். இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, துரை செந்தில்குமார். ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு தான். ஏன்னா கருடன் படம் அண்ட் வந்து எதிர்நீச்சல் படத்தையெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ண அவர் தான் அந்த படத்தையும் வந்து எடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அவரோட மேக்கிங்கும் சரி அண்ட் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் வந்து வந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் அவர் வந்து மெனக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் வந்து இந்த படத்தில் லெஜெண்ட் அண்ணாச்சி வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ வந்து அவருக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடிச்ச அளவுக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்காத வகையில் சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து லெஜெண்ட் அண்ணாச்சி அவரோட கேரக்டருக்கு இந்த கதை வந்து எப்படி வந்து செட் ஆகும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் லெஜெண்ட் அண்ணாச்சி வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு தகுந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே அது வந்து கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும். அதனால தான் வந்து இந்த படம் ஒரு பக்கா சேலஞ்சான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது ஒரு சேலஞ்சான ஒரு ப்ராஜெக்டாக தான் ஆப்வியஸ்லி வந்து இருந்திருக்கும். ஸோ அதை கரெக்டாகவே நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். ஸோ அவர் தான் இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவ் பாயிண்டாகவே நான் வந்து பார்க்குறேன். பேசிக்காக பெரிய ஹீரோ நடிச்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்பா மகள் சென்டிமெண்ட்டை வச்சு நிறைய படங்கள் வந்து வந்திருந்தாலும் இந்த படத்தில் உள்ள ஸ்க்ரீன் பிளேங்கிறது கிளைமேக்ஸ் வரையுமே வந்து ட்விஸ்ட்டாக வந்து போனதுங்கிறது, ட்விஸ்ட்டை வச்சு அதை வந்து என்கேஜிங்காக வந்து கொண்டு போனது உண்மையிலே சூப்பர். பர்சனலாக எனக்கு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2.5 மணி நேரம் அந்த படம் வந்து ஓடுது. நிறைய இடங்கள் போர் அடிக்கலாம் அந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டன் மாஸ்டர்ஸும் நல்லாவே வந்து வேலை பார்த்துருக்காங்க. எஸ்பெஷலி ட்ரெயினில் ஒரு ஃபைட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேக்கிங்காகவும் அந்த ஒரு கொரியோகிராஃபியுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம ஹீரோ நடந்து வரும்போது அந்த ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்ஸுக்கு அண்ட் வந்து எலிவேஷன் ஷாட்ஸுக்குலாம் நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது இந்த படத்தில். அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரியா, ஷாம், சந்தோஷ் பிரதாப், அப்புறம் பயல் ராஜ்பூத், அப்புறம் அந்த லியோ படத்தில் நடிச்சிருந்த அந்த குட்டி பொண்ணு எல்லாருமே வந்து நல்ல ஒரு ரோல் பிளே தான் வந்து பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருந்திருக்கு. வெங்கடேஸ்வர சினிமாட்டோகிராஃபியும் பிரதீப் ராகவோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது. மேக்கிங்காக சூப்பராக வந்து விஷுவலாகவும் நல்லாவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டிஐ கலரோட ஒர்க்கும் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து எடிட்டிங், ஃபைட்ஸின் அந்த ஒரு கட்ஸுங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து படத்தில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து கட்ஸ் வந்து அருமையாக வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ டெக்னிக்கலாக நல்ல கான்ட்ரிபியூட் தான் வந்திருக்கு. டெக்னிக்கலாக நல்ல படமும் கூட அந்த படம். அப்புறம் எமோஷன்ஸ், இந்த படத்தில் அப்பா பொண்ணுக்கு இடையே இருக்கக்கூடிய எமோஷன் சீன்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு கேட்டிங்க அப்படின்னா 50% வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. அந்த 50 ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத நான் நெகட்டிவ் பாயிண்ட்ல வந்து சொல்கிறேன். பட் அந்த எமோஷன்ஸ் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. படத்தில் நம்ம ஹீரோ மெக்கானிக் ஒர்க் வந்து பார்க்கறாரு அப்படின்ட்டு வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக வந்து மாறினதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்டர்வல் போயிட்டு வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் போகும்போது கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ஒரு 1/2 hour கிட்ட ட்விஸ்ட்லாம் நிறையவே வச்சு படத்தை வந்து அழகாக வந்து என் பண்ணியிருக்காங்க. பட் இன் பிட்வீனில் கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி விட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 hour கிட்ட கண்டிப்பாக வந்து படம் வந்து லேக் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆனாகல, அது ஒரே இடத்துல வந்து சுற்றிட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துருந்தது. அதுவே செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 hour கிட்ட லேக் ஆகுதோ அந்த படம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வச்சிருச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு 1/2 hour கிட்ட வந்து லேக் ஆகிறத நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது வந்து ஃபீல் ஆவீங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு 1/2 hour கிட்ட அந்த படம் வந்து போகும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சு நான் சொன்ன மாதிரி நல்லாவே வந்து படத்தை வந்து முடிச்சிருந்திருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் நடுவில் கொஞ்சம் வளவளம் தான் அந்த படம் வந்து போகுது. அண்ட் அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் அந்த படத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி தான். என்ன ப்ரோ லெஜெண்ட் அண்ணாச்சி அப்படின்னு வந்து நெகட்டிவ்ல வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்காதீங்க. முன்னாடி இருக்க படத்தை, முன்னாடி நடிச்சிருந்த ஒரு படத்தை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தில் அவர் நல்லாவே வந்து பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தோட ஸ்டஃப், இந்த படத்தில் எமோஷன் சீன்ஸ் வந்து அவர் வந்து நிறையவே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டஃப்பை பொறுத்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மியாக தான் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எமோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் நல்லாவே வந்து பார்த்துருக்க முடியும். பட் ஆக்ஷன் சீன்ஸில், மாசான சீன்ஸ்லாம் வந்து நல்லா தான் வந்து நடிச்சிருந்திருக்காரு. பட் எமோஷனலான சீன்ஸ் வந்து வரும்போது அவர்கிட்ட இன்னும் அந்த எமோஷனலான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வெளிப்படலை. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வந்து வெளிப்படுத்தி பெர்ஃபார்மன்ஸில் வந்து புல் ஆஃப் வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லியிருந்திருக்கலாம். லைட்டாக பெர்ஃபார்மன்ஸில் வந்து சொதப்பியிருந்திருக்காரு அங்கங்கே. மற்றபடி வந்து பெருசாக நெகட்டிவ் பாயிண்டாக இதை வந்து சொல்கிற அளவுக்குலாம் வந்து எதுவும் இல்லை. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருந்தது, இன்னும் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த நெகட்டிவ் பாயிண்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதை படத்தோட ஸ்டோரியை தான் வந்து சொல்லுவேன். இந்த ஸ்டோரிங்கிறது ஒரு புதுசான ஒரு ஸ்டோரி அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா
பழைய டெம்ப்ளேட்டரான ஒரு ஸ்டோரியை தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ஒரு சில என்கேஜிங்கான மூமெண்ட்ஸ்லாம் வச்சு படத்தில் ப்ரெசென்ட் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு வகையில் பாசிட்டிவ் பாயிண்டாக வந்து இருந்தாலும் பேஸான ஸ்டோரிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு ஸ்டோரியை தான் அவங்க படமாக பண்ணது. படத்துக்கு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த கதைங்கிறது ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய கதை, ஒரு பெரிய ஹீரோவுக்கு ஸ்டஃபுள்ள ஒரு கதையை தான் நம்ம அண்ணாச்சி வந்து பண்ணியிருந்திருக்காப்புல. பட் ஆனால் அது வந்து பழக்கப்பட்ட ஒரு கதையை தான் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதனால் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டோரி புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்துறாங்க. ஸ்டோரியில் நம்ம பழக்கப்பட்ட பார்த்த ஒரு ஸ்டோரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு பார்க்குறேன்னா பாருங்கள். அண்ட் ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு டைம் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேட்டரில் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இந்த படத்தை போய்ட்டு வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு டைம் பார்க்குற அளவுக்கு தான் படம் வந்து ஒர்த்தாக இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்ச் கேட்டகரி மூவி தான் அந்த படம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.